இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கெஸ்ஸிங் 2025. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங்கில் ரிசல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா, இன்றைக்கி டபுள்ஸ் வந்திருக்குது. டபுள்ஸில் எப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 69 29, அதாவது 3க்கு 6 1க்கு 9 1க்கு 2 6க்கு 9 அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. 29 ஓகேங்களா, 929 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 9 சுற்றிக்கிட்டே இருக்குது, 6 9 சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்படியே மாறி 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 கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்றைக்கி கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 2 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 2 அப்படிங்கிறது ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 இன்றைக்கி டபுள்ஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நான் பிசியில் டபுள்ஸ் வரும்னு பார்த்தா அது ஏசியில் 99 அப்படி சொல்லிட்டு டபுள்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, சரி. அதே மாதிரி இப்போ வந்து நான் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் 2:30 மணிக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கி வரக்கூடிய நம்பர், இன்றைக்கி 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 854 பாக்ஸில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். இது போர்டில் நான் கொடுத்த கெஸ்ஸிங்கு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 9 to 9 வச்சு முடிச்சிட்டான். ஓகேவா, 9 to 9 வச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் 99 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். 99 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸு. இதுதான் நான் இன்றைக்கி கொடுத்த கணிப்பில் எனக்கு கிடைச்சது. அவ்வளோதான், சரிங்களா. இப்போ நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 69 29 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 9 to 9 அப்படின்னு வரும்போது 929 அப்படின்னு வரும்போது, ஒரு வேளை நாளைக்கு இவன் வந்து பவரில் அடிக்காமல் 6க்கு 6 இறக்கிடுவான். அதாவது டி போர்டில் 6க்கு 6 இறக்கி 9க்கு வந்து ஒரு வேளை இதில் பார்த்திங்கன்னா 9க்கு 7 7க்கு 1 1க்கு 9 அப்படி சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு திரும்ப இவன் 7 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த இடத்துல 1க்கு 2 6க்கு 9 அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது 1 + 1 2 அப்படின்னு ப்ளஸில் கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை இவன் 2க்கு 7 அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இதில் 9க்கு 6 சி போல் பார்த்திங்கன்னா 9க்கு 6 6க்கு 9 அப்படின்னு வந்துருச்சு. நாளைக்கு 0க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும்போது 6770 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. 6770 ஒரு செட்டு. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு மந்த்லி சார்ட்டு கணக்குப்படி நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் வந்திருக்கா? நிர்மலில் லாஸ்ட் ரிசல்ட் வந்து 727 அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு. கார்னியா ப்ளஸுக்கு நிர்மலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான், 8க்கு 7 5க்கு 2 4க்கு 7 727 அப்படி சொல்லிட்டு வச்சுருந்தான். சரிங்களா. அப்படிங்கும்போது நம்ம கணக்கில் இவன் அந்த 9ஐயும் கடைசி வரைக்கும் விட்ற மாதிரி இல்லை, 6ஐயும் விட்ற மாதிரி இல்லை. 6 வந்து இன்றைக்கி டீப் போல் இறங்கிடுச்சு. 929 அப்படின்னு கணக்கு வைக்கும்போது எனக்கு வந்து ஒரு வேளை ரம்மி மாதிரி ஆடுறாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது ரம்மி மாதிரி ஆட போகிறானோன்ட்டு ஒரு தோணுது. அது என்னென்னா, ரம்மி ஆடுறானா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை இந்த 929க்கு 29க்கு ஒரு வேளை 778 9க்கு 7 2க்கு 7 9க்கு 8 அப்படி சொல்லிட்டு வைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் எனக்கு கணக்கு வருது. 778 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஓகேவா, 778.
சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக எனக்கு எப்படி வருது அப்படின்னா, ஏன்னா ஒரு சில நாள் இந்த ரிசல்ட் படி டைரெக்டாக பாஸ் ஆகுது. ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வச்சு பாஸ் ஆகுது. அப்படிங்கிற போது ஒரு சில நாள் ரிசல்ட் வச்சு பாஸ் ஆகும்போது அதில் வந்து பிசியில் பாஸ் ஆகுது. அதே மாதிரி ஆல் போர்டில் பாஸ் ஆகுது. ஆனால் இன்றைக்கி போர்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது 0 பி போர்டில் வந்திருக்க வேண்டியது. பி போர்டில் கண்டிப்பாக எனக்கு 0 வந்திருக்க வேண்டியது. சி போர்டில் 4 வந்திருக்க வேண்டியது. அந்த 0வும் 4ம் நாளைக்கு ஒரு வேளை 2க்கு 0, 9க்கு 4, 9க்கு 3 அப்படி சொல்லிட்டு 304ன்னு ஒரு செட்டு வந்தாலும் வரலாம். இதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? நான் இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 9 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 9 இருக்குது. அப்படிங்கும்போது 177 அப்படின்னு ஒரு கணக்கு வருதா அப்படின்லாம் கணக்கு வரல. பெண்டிங் நம்பரை வச்சு கணக்கு வைக்கும்போது நம்மளுக்கு இவன் இந்த மாதத்தில் 3 இன்னும் வைக்கவே இல்லை, அது கன்ஃபார்ம். அதே மாதிரி 0 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 2 வரணும், இன்னும் வரலை, 2 இன்னும் வரலை. அப்படிங்கும்போது பெண்டிங் நம்பர் வச்சு கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு ஏபிசியில் நம்மளுக்கு ஏ போர்டில் 3, அதே மாதிரி இன்றைக்கி 1க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அப்படிங்கும்போது அவன் 2க்கு 0 அப்படின்னு வைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 6, 6க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு ஒரு வேளை 2ஆக வைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அப்படிங்கும்போது எனக்கு ஏபிஎஸ்சிபிசியில் எனக்கு வர்ற கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, இது ரிசல்ட் பேஸில் எடுத்தது கணக்கில் ஏபிசியில் எனக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 770, 778, 304, 302 இது வரலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆனால் இப்போ ட்ரையல்ஸ் வர்றதுனால இந்த நம்பர் ஒரு வேளை அந்த ட்ரையல்ஸில் பாஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி கொண்டு வராங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இப்போ இருக்கிற கரண்ட் கண்டிஷனுக்கு இருக்குது. எல்லாமே மிஷின் நம்பர் வச்சு கணக்கெடுப்பாங்க. அப்போதைக்கு அவன் ரிசல்ட்டை வச்சு அடிப்பான். ரிசல்ட்டை வச்சு கணக்கெடுப்பான், அப்போதைக்கு மிஷின் நம்பர் வச்சு அடிப்பான். இப்போ இந்த மிஷின் நம்பரை வச்சும் ரிசல்ட்டை வச்சு ஒரு நம்பர் கணிப்பு எடுத்து பார்க்கும்போது அதை ட்ரைல்ஸில் வச்சுட்டான்னா அதுவும் முடியாது. ஏன்னா நான் நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 997 என் கணக்கில் இருந்துச்சு, 997 கணக்கில் இருந்துச்சு. ஆனால் இதுவும் 997 நான் கொடுத்துருக்கேன். 997 பெண்டிங்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 995 வந்துருச்சு, 998 வந்துருச்சு, போன மாதத்தில் 996 வந்துருச்சு. அப்படிங்கும்போது இதில் பெண்டிங்காக இருக்கிறது 997 பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வேளை இன்றைக்கி அடித்த அந்த 929க்கு இவன் நாளைக்கு 9க்கு 9, 2க்கு 9, 9க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு 997 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சாலும் வைக்கலாம். இதையும் உங்கள் கணக்கில் வச்சுங்க. இவ்வளோ தான், ரொம்ப போட்டு குழப்பிக்க விருப்பம் இல்லை. போய் இப்போ கடைசியாக இருக்கிறத பார்த்து புரட்டி எடுத்து எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆனால் 9 இந்த மாதம் வரைக்கும் இவன் கொண்டு வருவான்றது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஆல் போர்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பாக 9 இருக்குது, 7 இருக்குது, அப்படி இல்லைனா 0 இருக்குது, 3 வந்து ஒரு வேளை சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. பெண்டிங் நம்பரில் கொண்டு வந்தானா 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் நண்பர்களே நான் கொடுக்குற கணிப்பு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த நிர்மலில் கடைசியாக அடித்த ட்ராலை 858, அதாவது இங்கேயும் ஏசியில் டபுள்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த இடத்துல கடைசியாக வச்ச நிர்மல் ரிசல்ட்லேயும் நம்மளுக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 2 இடத்துலையும் 8, 7 அவன் விடவே இல்லை. 88 இங்கே 77 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு அவன் கொண்டு வந்து ஒரு வேளை இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசிலே ஒரு கணக்கில் சொல்கிறேன், இதை உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியில் திரும்பி நாளைக்கு 99 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல 77 வந்துருச்சு, 88 ஏசியில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஏதாச்சும் 2 போர்டில் திருப்பி டபுள்ஸ் கொண்டு வந்து வச்சானா அது 99ஆக இருக்கலாம், இல்லை 77ஆக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கு வருது. 99, 77 இல்லைனா ஒரு வேளை 87. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் எனக்கு கணக்கு வருது. சரி,
இதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70, 30, 00. ஒருவேளை அந்த இந்த 77, 88, 99 வைக்காமல் அதுக்கு அடுத்தபடியாக இருக்க நம்பர் அந்த 00 வச்சாலும் வைக்கலாம். இது என் கணக்கில் வருது, உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் கெஸிங்கில் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க. இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. ஓகேங்களா? இதில் வந்து உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நோட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இவ்வளோ தான் நான் கொடுக்குற கணிப்பு. ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு திருப்பி நாளைக்கு வந்து ஆட்டத்தில் 9, 7 எங்கேயோ மாறி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 929 ஏசியில் வந்துருச்சு, அதாவது 99 ஏசியில் வந்துருச்சு. நாளைக்கு நான் இன்றைக்கி பிசியில் டபுள்ஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் நாளைக்கு அவன் ஒரு வேளை ஏபியில் டபுள்ஸ் வைப்பானா. நான் பிசியில் எதிர்பார்க்கும்போது ஏபியில் வைக்கிறான். அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஏபியில் டபுள்ஸ் வரலாம். எப்படி இல்லை அப்படிங்கும்போது பிசியில் ஒரு வேளை டபுள்ஸாக வந்தால் இந்த 29க்கு 2க்கு 7, 9க்கு 7ன்னு சொல்லிட்டு பிசியில் 77ன்னு வந்தாலும் வரலாம். இவ்வளோ தான் நம்மள என் கணக்கில் இருக்குது. சரியா? நான் ரொம்ப போட்டு உங்களை குழப்பல, சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்று போல் நாளையும் ஒரு சிறப்பான வெற்றி வாங்குவோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.